ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த மீனை ஒரு முழு மீனை நல்லா கழுவிட்டு நல்லா கீறி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மீனில் நல்லா ஃபுல்லாக மசாலாவை தடவி வைக்கணும். நான் இந்த மீன் பொழிச்சது செய்யணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அது இப்போ தான் எனக்கு செய்யணுன்ட்டு இருக்குது. தேங்காய் பாறை மீன் வாங்கினு சொன்னேன் என் பையனை. அது ஒரு மீன் 450 ரூபான்னு சொன்னாங்களாம். சரி, விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கட்டு இந்த மீன் பேர் எனக்கு தெரில. யாராச்சும் இந்த மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மீனில் அந்த மசாலாலாம் தடவி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் அந்த மீன் உள்ள நல்லா ஊறும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இந்த பேனே பத்தலை. எங்கள் வீட்டில் இதோட பெரிய பேன் எதுவுமே இல்லை. அது வால்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோவிலே வச்சு இதை அப்படியே வறுக்கணும். அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். நல்ல வாசனையாக இருந்தது. திருப்பவே முடியல என்னால். மீன் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நான் லெஃப்ட்டு திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான். யாருக்கெல்லாம் மீன் பொழிச்சது பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்டதில்ல. என் பையன் மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு சொன்னான். நாங்கள் சாப்பிட்டதில்ல. இதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் ஒரு 45 minutes ஆயிடுச்சு இது ரெடி பண்ணுறதுக்கு. மீன் நல்லா வறுபட்டுடுச்சு. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பராக வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். சண்டே தான் செஞ்சேன். நான் நேற்று செஞ்சேன். எண்ணெய் சூடான வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் இந்த உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே மீன் வறுக்கும் போது உப்பு போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்தேன் நான். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்தேன் நான். தொக்கு கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கணும் நம்மளுக்கு. மீன் பெருசாக இருக்குங்களா, அந்த மசாலா அதில் போட்டணும்ல. அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் கொடுக்கும். நல்லா இந்த தக்காளி வெங்காயத்தோடு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த தண்ணிலாம் சுருண்டு நல்லா வரணும். இந்த தக்காளி தொக்கு வரும் பார்த்திங்களா, அது மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. நல்லா தண்ணிலாம் வற்று போய் சூப்பராக வச்சு இந்த இடத்துல தேங்காய் பால் ஊற்றணும். நான் ஊற்ற மறந்துட்டேன். நீங்கள் செய்யும் போது ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வாழை இலையை இந்த நெருப்பில் கொஞ்சம் வாட்டிடலாம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இலையை நான் சரியாகவே அதை வாட்டலை.
அப்புறம் அது கட்டும்போது கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு. அப்புறம் செகண்ட் இன்னொரு இலையை வச்சு வாட்டி அதை நல்லா கொஞ்சம் வாட்டிட்டேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறைந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாழை இலையில் இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண அந்த மசாலாவை போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வறுத்த மீனை அந்த மசாலா மேலே வச்சிடலாம். இப்போ அந்த மீன் மேலே கொஞ்சம் அந்த மசாலா வைக்கணும். ஃபுல்லாக மசாலா நல்லா வச்சுட்டு இப்போ நம்ம இலையை கட்டணும். நான் கயிறு போட்டு தான் கட்டினேன். அதிலே இலை பிஞ்சு போச்சு. அது மடிக்கும் போதே லைட்டாக பிஞ்சிச்சு. சரி, அதனால் இன்னொரு இலையை வச்சு நல்லா 2 இலையை போட்டு கட்டிட்டேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுட்டு இந்த கட்டின மீனை இது மேலே வச்சிடணும். வச்சுட்டு சைட்லலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்லோலே இருக்கணும் ஸ்டவ்வு. இப்போ நம்ம திருப்பி போடலாம். திருப்பவே முடியல என்னால், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. திருப்பி போட்டு கொஞ்சம் உள்ளே நல்லா வேகணும். திருப்பி நம்ம மூடி போட்டு மூடிடலாம். அந்த வாழை இலையோட வாசனை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு. என் பொண்ணு தான் வீடியோ எடுத்தால் நான் கட் பண்ணுறேன். நல்லா அந்த வாழை இலையோட வாசனை, அந்த மசாலா எல்லாம் அந்த மீன் உள்ள இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இது மாதிரி பெரிய மீன் கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், நல்லா வந்தது. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தோம் நேற்று எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரசம் செஞ்சுட்டு இந்த மீன் பொளிச்சது செஞ்சுட்டு மீன் வறுத்தோம். நல்லா டேஸ்ட்டாக அந்த மசாலாலாம் நல்லா அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.